மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை செய்த கோவில் சிவாச்சாரியார் கோவிலுக்கு தெய்வப்பணி செய்ய வந்த பெண்ணிடம் காதல் வார்த்தை பேசி கோவிலுக்கு உள்ளேயே தவறான செயல்கள் செய்ததாக எழுந்த பாலியல் புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான சித்ரா. இவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆம்பூரில் பிரபலமான நாகநாத சுவாமி கோவிலில் உழவாரப்பணி செய்ய சென்றுள்ளார். அதே ஆலயத்தில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றுபவர் தியாகராஜன் சிவாச்சாரியார். அவர் மீது அந்த பெண் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பலமுறை என்னுடன் இருந்தார். எனக்கு சென்னையில் உள்ள பிரபல கோவிலில் வேலை வாங்கி தந்து அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் என சொல்லி நெருக்கமாக பழகினார். இப்போது என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் என கடந்த ஜூன் 4ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி ஸ்ரேயா குப்தாவிடம் நேரடியாக சென்று அந்த பெண் புகார் தந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தியாகராஜன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பில் இதுகுறித்து விசாரித்த போது கடந்த 2024 மார்ச் 24ஆம் தேதி கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்னிடம் கோவில் ஊழியர்களுக்கு எனது வீட்டில் உணவு செய்து வைக்கப்பட்டுள்ளது, போய் எடுத்து வா என சொன்னார். நானும் சென்றேன். அப்போது வீட்டில் யாரும் இல்லை. திடீரென வீட்டுக்கு வந்தவர் என்னை வீட்டுக்குள் அழைத்து சென்று திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பாலியல் உறவு கொண்டார். கடந்த ஓராண்டாக இப்படி பல முறை செய்துள்ளார் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார். அதோடு அந்த தியாகராஜன் இந்த பெண்ணிடம் முகநூல் வாட்ஸ்அப் வழியாக ஸ்டார்ட் செய்ததற்கான ஆதாரங்களும் உள்ளன. அதனால்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கின்றனர் போலீஸ் வட்டாரத்தில். இதுகுறித்து நகரின் முக்கிய பிரமுகர்களிடம் விசாரித்த போது 2 பெண்கள் இந்த தியாகராஜன் மீது புகார் சொன்னார்கள். அதில் ஒரு பெண்ணிடம் நகரின் சில முக்கிய பிரமுகர்கள் கட்ட பஞ்சாயத்து பேசி அந்த தியாகராஜனிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அந்த பெண்ணுக்கு தந்து சமாதானம் செய்து விட்டனர். மற்றொரு பெண்ணிடமும் பேரம் பேசப்பட்டது. ஆனால் அது படியவில்லை. அந்த பெண் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் தந்தால் நியாயம் கிடைக்காது என எஸ்பியை சந்தித்து புகார் தந்தார். அதனாலேயே எஃப்ஐஆர் போடப்பட்டு தியாகராஜனிடம் விசாரிக்கப்பட்டது. இந்த தியாகராஜன் லேசுப்பட்ட ஆள் இல்லை. கோவிலையே தனது அந்தப்புறமாக மாற்றியவர். அவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு காதல் வலை வீசி அந்த பெண்ணுடன் கோவிலுக்குள்ளேயே தகாத வேலைகள் செய்து அந்த பெண் கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றுவிட்டார். அந்த பெண்ணுக்கு பணம் பேரம் பேசினார்கள். அந்த பெண் தாலி கட்டு என சொன்னதால் வேறு வழியில்லாமல் 2ஆவதாக திருமணம் செய்து கொண்டு வாணியம்பாடியில் குடித்தனம் வைத்துள்ளார். அதன் பின்பும் அவரது லீலை குறையவில்லை. கோவிலுக்கு பணி செய்ய வருபவர்கள் மற்றும் சாமி கும்பிட வரும் பக்தைகளுக்கு காதல் வலை வீசியபடியே இருப்பார். அதில்தான் கோவில் உழவாரப்பணி செய்ய வந்திருந்த இளம்பெண்களிடம் தனது காதல் வலையை வீசியுள்ளார். இரவெல்லாம் அவரிடம் செக்ஸ் சாட் செய்துள்ளார். அந்த பெண்ணுடன் அவர் பேசிய சாட்களை பாருங்கள், எவ்வளவு காமச்சாமியாராக இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கே புரியும் என சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை நமக்கு தந்தனர். இந்த பாலியல் புகாரை விசாரிக்க திருப்பத்தூர் டிஎஸ்பி சௌமியாவை சிறப்பு அதிகாரியாக நியமித்துள்ளார் எஸ்பி. ஜூன் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் புகார்தாரர், கோவில் ஊழியர்கள், அதிகாரி தியாகராஜனை அழைத்து விசாரணை செய்துள்ளனர். கோவில் ஈஓவை நாம் தொடர்பு கொண்ட போது அவர் நமது லைனை எடுக்கவில்லை. குறுஞ்செய்தி அனுப்பியும் பதில் தரவில்லை. கோவில் ஊழியர்களோ சிவாச்சாரியார் தவறு செய்கிறார் என்பது ஈவோவுக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் கோவிலுக்குள்ளேயே தவறு செய்தார் என்பது தெரிந்தும் அவர் கண்டுகொள்ளவில்லை. அதனாலேயே பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தந்தார். இந்த பெண் மட்டுமல்ல, இவர் ஆசை வார்த்தைகளில் மயங்கி ஏமாந்து போன இன்னும் சில பெண்களும் இருக்கின்றனர் என பகீர் கிளப்புகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றபோது பாரிஸில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பளிக்கப்பட்டது. அப்படி வரவேற்பை தந்தவர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்த தியாகராஜன் தான். இவரது அப்பா அகோரமூர்த்தி 25 வருடங்களுக்கு முன்பு இதே ஆம்பூர் கோவிலில் சிவாச்சாரியாக இருந்தபோது ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் சேட்டை செய்ததால் இங்கிருந்து மக்களால் அடித்து துரத்தப்பட்டுள்ளார். அப்படி துரத்தப்பட்டவர் இப்போது பாரிஸில் உள்ள சிவன் கோவிலில் அர்ச்சகராக உள்ளார். மோடியை வரவேற்பு தர ஏற்பாடு செய்யப்பட்ட போது மகனை பாரிஸ் வரவைத்து வரவேற்பு தரச் செய்தார் என்கிறார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த தியாகராஜனை ஜூன் 9ஆம் தேதி விடியற்காலை கைது செய்துள்ளது காவல்துறை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.